ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். விண்ணப்பத்தின்படி காரியங்களை கர்த்தர் செய்கிறவர் அல்லது கட்டளையிடுகிறவர். இடத்தில் பாருங்கள், ஒரு தாய் ஜெபிக்கிறாள். யாருக்காக? பிள்ளைக்காக. ஆனால் பிள்ளை பெற்ற பிறகு அல்ல, அல்லது பிள்ளை பிரச்சனைகளை மாட்டிக்கொண்ட பிறகு அல்ல, அல்லது பிள்ளை கீழ்ப்படியாமல் போன பின்பு அல்ல, அல்லது பிள்ளை பலவீனப்பட்டு படுத்து செத்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் அல்ல. பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுகிறார். யோசித்து பாருங்கள், அதுதான் அன்னாள். அவள் பல வருடங்களாய் குழந்தை இல்லை, மலடி என்று சொல்லி அழைக்கப்படுகிறாள். அதனால் ஏராளமான நிந்தனைகள், அவமானங்கள், எல்லா விதத்திலும் நெருக்கங்கள். ஆலயத்திற்கு போய் அழுகிறாள். ஒரு முறை அதிகமா அழுது தன் இருதயத்தின் வியாகுலங்கள் எல்லாம் ஊற்றிவிட்டு அதோடு விட்டுவிடவில்லை. அவருடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறா? தேவரீர், எனக்கு ஒரு பிள்ளையை நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னால் தெளிவாக ஜெபம் பண்ணுகிறாள். ஆண் பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையை நான் உமக்கென்று கொடுப்பேன், உமக்கென்று வளர்த்து கொடுப்பேன் சொல்லி பொருத்தனை பண்ணுகிறாள். கர்த்தர் அந்த தாயின் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறார். யோசித்து பாருங்க. அதே மாதிரி பிள்ளை பிறக்கிறது. பால் மறந்தவுடனே ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு விடுகிறார். ஆண்டவருக்கென்று அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய காரியங்களை செய்கிறது தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. யோசித்து பாருங்கள், முடியாத ஒரு சூழ்நிலை, குழந்தை பிறக்க முடியாது, இனி அவ்வளவுதான், இவ்வளவு நிந்தனை சூழ்நிலை, பாடுகள். ஆனாலும் பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தைக்காய் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அதை கேட்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாமே பிரச்சனை வந்த பிறகுதான் ஜெபம் பண்ணுவோம். சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும் பொழுதுதான் ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி நாம் ஆண்டவரை தேடி ஜெபிப்பதெல்லாம் குறைவுதான். ஆனால் அந்த தாயின் ஜெபம் அந்த சிறு பையனை பெரிய தீர்க்கதரிசியாவே மாற்றிவிட்டது. ஆண்டவர் இன்னைக்கு தாயின் ஜெபங்களை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, தாயின் ஜெபம் இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அதுதான் உண்மை. ஒரு அருமையான தாய் தன்னுடைய மகனுக்காக சிறு வயதிலிருந்தே ஜெபிக்கிறார்கள். அந்த சிறு வயதிலிருந்து பையனும் நன்றாக கர்த்தருக்கு பயந்து வளர்கிறான். வாலிப வயதை எட்டுகிறான். அவனால் உலக பிரகாரமான பாதையில் போகும்பொழுது அவனால் அதில் போக முடியவில்லை. உலக பிரகாரம் நண்பர்களை தெரிந்து கொண்டு உலக பிரகாரமா ஜாலியா சிற்றின்பங்கள்ல என்ஜாய் பண்ணலாம் நினைச்சா கூட ஏதோ ஒரு காரியம் அவனை தடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பாதையில தடுத்த நாட்கள் போகிறது. ஒரு நாள் இயேசு சந்திக்கிறார், தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கிறான். ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள் வருகிறது. அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே நேராக ஓடி வந்து தாயிடம் சொல்கிறான், அம்மா, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இயேசு என்னை சந்தித்திருக்கிறார், என் வாழ்க்கையை நான் அவருக்கு கொடுத்துட்டேன், நான் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லுவோம். தாய் அது பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. கேஷுவலா அவங்க சொன்னாங்களா, அப்படியாடா, குட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்களா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய மாற்றத்தாண்டவர் எனக்குள்ள கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைய மாற்றி அவருக்குண்டு அழைத்திருக்கிறாரு, இதை பெருசா எடுத்துக்கல ஏன் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாய் சொன்னாங்களாம், நான் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், ஒரு நாள் அவனை சந்திப்பேன், அவன் எனக்காக வல்லமையான காரியத்தை செய்வான், ஊழியத்தை செய்வான் சொல்லிவிட்டு. அதனால் இது எனக்கு ஒன்னும் புதிதல்லன்னு சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் அது ஊழியத்தை செய்கிறான், வல்லமையை தேவன் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு இவ்வளவு பெரித அளவு ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னால், இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக நிற்க முடிகிறது என்று சொன்னால் என் தாயின் ஜெபம் அது எனக்கு பெரிதாக தெரிகிறது. அதுதான் என்னை பாதுகாத்தது, பரிசுத்தமாய் வைத்தது, எல்லா பொல்லாப்புக்கு விலக்கி இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாற்றினது. உண்மையிலே நான் பாக்கியவான் சொன்னாராம். யார் தெரியுமா? அது ஹட்சன் டெய்லர், மிஷனரியான ஹட்சன் டெய்லர். அவர் சொல்கிறார், தாய் எனக்கு ஜெபிக்கும்படியா இருந்தார்கள். யாருக்கெல்லாம் ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். என் அன்பு பெற்றோர்களே, இந்த செய்தி நீங்க கேட்கலாம். பிரச்சனை வந்த பிறகு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதை விட்டுட்டு வருவதற்கு முன்பாகவே ஜெபிங்க. பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை அன்னைக்கு வந்துருச்சு, என்ன செய்யறது? இப்பவும் காலம் கெட்டு போகவில்லை. ஜெபித்தேன், ஆண்டவரே என் பிள்ளையுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறீர், மாற்றுங்கள், நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. ஏனென்றால் உங்களுக்கு அல்லவா குழந்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய கரத்துல கொடுங்க. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா, பிள்ளையுடைய வாழ்க்கையில உயர்வு வேண்டுமா, பலவீனங்கள்ல இருந்து விடுதலை வேண்டுமா, எதுவானாலும் சரி, கேட்கிற பெற்றோரின் ஜெபத்தை என் இயேசு கேட்டு சுகம் கொடுப்பார், மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம்ப்பா. எவ்வளவோ பலவீனத்தின் பாதைகள், போராட்டங்கள், இன்னைக்கு பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் விடுகிற பெற்றோர்கள் ஏராளம். பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து அங்கலாய்க்கிற, கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு இருக்கிற இன்னைக்கு பெற்றோர்களும் ஏராளமாப்பா. ஒரு விசை மனம் இறங்கி எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ, விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ, அல்லது நான் பல நாட்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பல ஆண்டுகளா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்,
தகப்பனே, ஒரு நாள் என் மகன் மாறுவான், என் மகளுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், பலவீனங்கள் மறையும், அல்லது அவள் இருக்கிற இடங்கள் இருக்க நெருக்கங்கள் மாறும், போராட்டங்களுக்கு முடிவு வரும் என்று சொல்லி அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளையுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி இன்றைய தினத்திலே பதில் கொடுப்பீராக. மாற்றங்களை ஏற்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்களே எடுக்கிற ஜெபம் மேன்மையானது, பெரிதானது, வல்லமை உள்ளது. நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு தேவை. அதோடு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.